37 1-2 படிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. என்ன விஷயம்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே நீர் அறிவீர். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, அல்லேலூயா, இந்த வசனம் தான், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. ஆமாம், எலும்புகளை பார்த்ததுமே தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து 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 தான் அது எலும்பு தோல்மாக போயிடுச்சு. நெகட்டிவ் காரியத்தை பேச்சு 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 நெகட்டிவ் காரியத்தை செய்து 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 அது எலும்பாகி தோலாகி அப்படியே செத்து அப்படியே நாரி கிடக்குது. இப்போ பாசிட்டிவ் காரியங்களை பேசணும். அதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், நீ மகிமைப்படுத்தப்படுவாய். ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசுறது தான் ஜீவ வார்த்தை தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அப்படியே ரிவைஸ் ஆகி எலும்பு தோல்மாக கேட்டெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. இது பாருங்க, இயேசு இதை தான் செய்தார். எல்லா பாவ வார்த்தையை பேசி பேசி எலும்பு தோல்மாகிட்டாங்க. இயேசு ஜீவ வார்த்தையை பேசி அந்த எலும்பு தோலுமாக தான் புஷ்டியும் பசுமையும் ஆக்கி, அவ்வளோதான். எதுவுமே கம்பல்சன் கிடையாது, எதுவுமே புரியுது. அதுதான் கெட்ட காரியத்தில் ரொம்ப டீப்பாக போயிடக்கூடாது. கெட்ட காரியத்தை நல்லா ஊறிட்டினாக்கா சுயநீதி அநீதி மண்டை ஃபுல்லாக அசுத்தாவி இந்தாக்கா எலும்பு தோலுமாயி. இது மட்டும் கிடையாது, பொருளாதாரம் ஆசீர்வாதம் எல்லாமே எலும்பு தோல் காஞ்சி கருவாடாகிவிடும். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, ஆமாம், ஒரு வாழ்க்கை எலும்பு கூடாகுது, உன் வாழ்க்கை உன் பொருளாதாரம் எல்லாம் எலும்பு தோலுமாகுது. அதை பார்த்து தலைமையில் கவிச்சு கவலைப்பட்டு மீண்டும் மீண்டும் பிசாசுக்கு தீனி போட்டு நிலைமை மோசமாகி அப்படியே டெத் ஆகி அப்படியே பாதாள வெளியே போயிடக்கூடாது. ஜீவ வார்த்தையை பேசுகிறோம். தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த 38 வருஷம் வியாதி எலும்பு தோலுமானா, வியாதி மேலே வியாதி, வியாதி மேலே வியாதி, கெட்ட காரியத்தில் ரொம்ப டீப்பாக போயிடுது. கவலை, பயம், சுயநீதி அநீதி, அடங்காத தனம், தீப்படியாமல், கோபம், பகை, கசப்பு, வைராக்கியம், இதே பட்டு 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 எலும்பு தோலுமாக மாறி போகுது. இயேசு வந்ததுமே பாசிட்டிவாக பேசுகிறாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ உழைந்திருப்பாய், நீ மேன்மைப்படுத்தப்படுவாய், நீ பேசுறதெல்லாம் பாருங்க பாசிட்டிவாகவே இருக்குது. அப்படியே ரிவேஸாக மாறி செத்து போன பாடி கூட உயிரோடு இருக்குது. ஏன் செத்து போயிட்டான் லாசரு? வியாதிப்பட்டுட்டான். வியாதி வந்தால் என்ன வரும்? கவலை வரும், பழம் வரும். கவலைப்பட்டு 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 கவலை முத்தி கட்சி வியாதி முத்தி கட்சிட்டு செத்துட்டாங்க. அது அடக்க மாட்டாங்க. 4 நாள் ஆகி போச்சு. 4 நாள் ஆந்துமே எலும்பு தோல்மா ஆகி போச்சு. எத்தனை நாள் எலும்பு தோல்மா மாறான். 3 வாரம் 4 வாரத்தில் மண்ணுக்குள்ளே போயிட்டாக்கா எலும்பு தோல்மா மாறி போகுது. மண் என்ன பண்ணுது? அப்படியே மண் மாம்சம் சதையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே எலும்பு தோல்மாயிடுது. இப்போ இயேசு வந்தார். செத்து போன பாடி பார்த்ததுமே, ஏண்டா அடப்பாவி, ஏண்டா இப்படி செத்த, ஏண்டா இப்படியெல்லாம் பேச மாட்டார். எப்போதுமே ஜீவ வார்த்தை தான். பாவமும் மரணம் தான் பிசாசு கொண்டு வரான். இயேசு தேவநீதி உயிர்த்தல் பாசிட்டிவாகவே பேசுகிறாரு. நானே உடித்து ஜீவனமாக இருக்கிறேன். அவன் வியாதிஸ்தம் பேர் தேவனுக்கு தனக்கு உயிர்த்தல் பேசும்போது இப்போ அப்படியே ரிவேஸாக மாதிரி பசுத்தாவி அந்த சரீரத்தில் இறங்கி அவன் வாழ்க்கையில் இறங்கி சரித்திரம்லாம் நீங்கள் ஐஸ்வர்யம் வருது, சாப்பிடலாம் நீங்கள் ஆசீர்வாதம் வருது, குழப்பெல்லாம் நீங்கள் ஐஸ்வர்யம் மகிமை காணும். ஆளு வித்தியாசமாயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த லேகோன் பிசாசு பிடிச்சவன் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டான். தெக்கப்போலில் போய் பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பான். ஏன்னா எப்படி இருந்தாலும் எப்படியா மாறிட்டேன். இயேசு தான், ஜீவ வார்த்தை தான், தேவநீதி தான், உயிர்த்தது தான், பரலோகராஜ் தான், எல்லாம் பாசிட்டிவான காரியத்தே தேவன் தனக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பேச 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 பாரு
அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்போது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அவன் மண்டை ஃபுல்லாக பிசாசு வார்த்தை. ஆமாம், எவனை கெடுக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை தரலாம், எவனை சமாதானத்தை தரலாம், திருடமும் கொள்ளவும் அழிக்கிட்டாங்க. பிசாசு அவனே எலும்பு தோலுமானவன். உன்னையும் எலும்பு தோலுமாக மாற்றி, இங்கே எல்லாரும் எலும்பு தோலுமாக மாற்றி கட்சியில் நரகத்துக்கு கொண்டு போய் உன் மூலமாக மற்றவங்களை நரக தேய்ச்சி சீரிதான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச பசுத்த ஆவியிலிருந்து தேவதூதர்களாக வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறதுலாம் ஆசீர்வாதம். எலும்பு தோலுமாகிற வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிடும். அவர்கள் பலிபீடத்தை கட்டி ஒரு பரிசுத்த ஆசிரியை தேவன் தனக்கு உலகத்தை விட்டு பாவல தேடு நல்ல விஷால் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்குது. அப்போது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவிலே நிறுத்தி. அப்போ எங்கே பார்த்தாலும் எலும்பு தோல் பார்த்தாங்கிறாங்க. பிசாசு வார்த்தையை பேசுகிறாங்க. பிசாசு வார்த்தை என்னது? நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தை, நன்மத்தையும் வார்த்தை. பாவமும் மரணமும் எங்கே பார்த்தாலும் பார்த்தா, என் தாயிட பாவத்தில் பிறந்தா, கருத்து துர்குணத்தில் உருவாகி இருக்கிறான். எத்ததெல்லாம் துர்குணம், மண்டை ஃபுல்லாக துர்குணம், அசுத்தாவி, இருண்டு, அந்தகாரம் எல்லாம் டைட்டு, ஆகாது, போகாது, வராது, விளங்காது. இதே பேசி 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 எலும்பு தோல்மாய் நாளும் போயிடும். அசுத்தாவி இறங்கி அப்படியே இருக்கும்போது அந்த 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 ஆளை போய் இயேசுகிட்ட இயேசு ஜீவ வார்த்தை பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜீவ வார்த்தை பேசுகிறார். அல்லேலூயா. நானே நல்ல வைப்பு ஜனங்களுக்காக கானானி சரி மகன் எப்படிங்கிறா? எலும்பு தோல்வாங்கிறா. விசுவாசம் கொடிய வேலை பண்ணுகிறா. அந்த கானானி சரி மகன் ஏசுகிட்ட வரா. ஏசு என்ன பண்ண? உன் மகன் சுகமானால்தான். அந்த அப்பத்தை தூசி துவாரத்தை பானம் பண்ணி அந்த ஜீவ வார்த்தையை பேசுங்க. பட்டு எலும்பு தோல்வாங்கிற அப்படியே பல்லெல்லாம் ஈடு பிசாசிட்ட பழகுட்டு பிசாசு அவனை எலும்பு தோல்வாக்கி கொடிய வேலையில் இருக்கும்போது ஏசு ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவனை தலை வீடுகளுக்கு சொல்லி அப்படியே ரிவேட் ஆகி அப்படியே சூப்பராக வந்துட்டாப்பா. கட்டு போயிருந்தா அவங்க ரொம்பவே ஆச்சரியம் பண்ணாங்க. எப்படி இந்த மகன் எப்படி ஆகிட்டா? ஏன்னா ஜீவ வார்த்தை பேசுறாங்க, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் பேசுறாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தில் இந்த பாருங்க எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கு வீடுகள் போய்கிறது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். விசைகள் தேர்தல் அப்படியே எலும்பு அப்படியே இருக்குது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவன் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில கர்த்தாவே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, கர்த்தாவே சோத்திரம் ராஜா, ஆண்டவரே சோத்திரம். எங்கே பார்த்தாலும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, பாவத்தின் சம்பளம் மாறலாம், திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்படவும் தேன்றார். எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை. பிசாசு உள்ள புரிஞ்சு வாழ்க்கையே நரகமாக்கிக்கிறான், திறறான், கொள்றான், அழிக்கிறான். பயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது உலகத்திலே. பெண்களுக்கு தான் பயங்கரமான காரியம் நடக்குது. ஒரு பிள்ளைங்க சொல்கிறாங்க, வாலிப பெண்கள் எல்லாம் எவ்வளோ கொடுமையான காரியங்கள். பிசாசிட்ட போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை சீரழிந்து சின்னாபின்னமாகி அப்படிப்பட்ட பெண்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. புள்ளிவத்தில் போய் பாருங்க. ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. நீங்கள் எஸ்ஆர் ராஜாத்தை போல, ரூத்தை போல, மரியாதை போல, சாராலை போல, ரெபேக்காலை போல உலகத்தையே ஆசீர்வாதமா அப்படியே அபவுட் டென். ஆதாமுக்குள் இருந்தால் கிறிஸ்து சிந்தை, ஆதாமி சிந்தை உங்களை மத்தத்துக்கு கொடுக்கும். கிறிஸ்து சிந்தையில் இருந்தால் நீங்கள் உலகத்துக்கே ஒளி, உலகத்துக்கே உப்பு. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா எலும்பு தோலுமா இருக்கிறவங்க பகோ பெரிய சேடியாக நின்னாங்களாம். இந்த கீழே வாசித்து பாருங்க. தெற்கு தரிசனம் வர. ஆமாம், அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டு பயப்படாத, கலங்காத, தெரியாத. இயேசு என்ன சொல்லிக்கிறார்? அவர் எனக்காக ஜீவனே மனவாளன் இயேசு, என் பாவத்தை போக்குறது, என் பாவத்தை நீக்குறது, என் மரணத்தை நீக்குகிறார், உயிர்த்தெழுந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார் சிலுவையில். ஆடே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்துருக்காரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஜீவன் இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. எலும்பு தோலுமா அச்சுக்கால் சுற்றியில் ஒரே பிரச்சனைகளாக இருப்பாங்க. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும்
திருடனாகிய பிசாசு அவங்களுக்குள்ள புகுந்து திருடவங்க கொள்ள வைக்கிறாங்க காய்கெல்லாம் செய்தி அவளால் குடும்பம் சமுதாயம் பட்டணம் தேசம் உலகத்தையே சாபமாக்கி உலகத்தையே இல்லாக்கிடும். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் உலகத்தையே ஒரு இருக்கிற போகிறதுல வர்றது எல்லாத்தையும் நீங்கள் பூமிக்கே உப்பு படிக்கிறதுல எல்லாத்தையும் உப்பாக்கிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் அப்படின்னாங்க, எஸ்தராஜெல்லாம் அப்படின்னாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முடி உலகம் கொடுத்தாங்க. பசுத்தாய் இருந்துச்சு உலகத்தையே உப்பாந்தாங்க. அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் தானியேல், அப்புறம் யோசேப்பு, அப்புறம் தானியேல், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்களாம் உலகத்தையே ஒளியா இருந்தாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்களால ரட்சிப்பு விடுதலை சமாதானம் தேசத்தையே உண்டானது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே என்றால் நீங்கள் உலகத்துக்கே ஒளி உலகத்துக்கே ஒப்பு எலும்பு தோல்மாக்கெல்லாம் ஆசிரியக்கப்பட ஊழிக்கப்படும். கிறிஸ்து இல்லவே இல்லை. நன்மை காரியம்னா எல்லாம் எலும்பு தோல்மாக்காக எல்லாம் சுடுகாடு இடுகாடாக தான் இருக்கும். எல்லாம் எலும்பு தோல் காஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சு, லஞ்சு போச்சு, பிசாசு உள்ள புகுந்து எல்லாம் வேலை கலக்கம் துக்கம் சோர்வு பலவிதமான இன்னல்கள் பலவிதமான போராட்டங்கள். பிசாசு சும்மா விட மாட்டான். உள்ளே புகுந்துட்டானா எல்லா அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதனால் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிழைக்கிறார் பவுல் சொல்கிறாரு. பவுல் இயேசு உள்ளே இல்லாத போது பெரிய ரவுடித்தனம் பண்ணி பெரிய கொலைக்காரனாக இருந்தான் தெரியுமா பவுல். சவுலாக இருந்தான். அதுக்கப்புறம் பவுலாக மாறி கிறிஸ்து வந்தது சேட்டு பவுலாக மாறி உலகத்தையே கலக்கிட்டான். இனி நானே இல்லைப்பா, இயேசு தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சர்வ ஜீவனத்தும் தான் இருக்கான். அவன் எலும்பு தோலெல்லாம் கொரிந்து தசோனிக்கு கலாத்தீர் எல்லா பட்டணத்தில் போய் பெரிய உயிர் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிச்சுட்டான். மாபெரும் இயப்பில் கொண்டு வந்தான். அந்த பவுலை போல மாறுவோம். கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பவுல் ஆண்டவரே பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தபோது உலகத்தையே கலைகள் எங்கே பார்த்தா ரவுடித்தனம் பண்ணி கொலைகளும் வெறிகளும் அசுத்தாவிகளும் ஆண்டவரே துன்மார்க்கம் அநீதிமானாக இருந்த அந்த பவுல் கிறிஸ்துவை சந்தித்த உடனே ஞானசாண்டவர் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சாவிற்கு ஆதாயம் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கான்னு சொன்னதுமே அவன் போய் கொரிந்து பட்டணம், எபேசிய பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், கலாத்திய பட்டணம், ரோமாபுரி எல்லாம் போய் ஆதாமுக்குள் பிறந்த இயேசு ஜீவன் பரிவு தேவந்தக ஆதாம் அசுத்தாக்கு பசுத்தாய் இருக்கு ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வந்தாங்க. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பித்து விட்டான். அதை பவுலை போல மாறுபடி எங்களை ஒப்புடுகிறாங்க. தாய் இனி நானே இல்லைப்பா, பிசாசே இல்லை, இயேசு தான் எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. எலும்பு தோலுமா இருக்கிற என்னுடைய வாழ்க்கை பசி பட்டினி தாவல் தரித்திரம் அசுத்தாவியாக இருக்கிற என் வாழ்க்கை பரிசுத்தாவியாக மாற கிறிஸ்துக்குள் வார இயேசு ஜீவன் பதிவு வர பிதாத்மா பிரச்சாக்கிற ஆதம் இருக்குங்க பாவங்கள் சாவு மரண அசுத்தாவில் ஓட நானே நீங்கள் கூட ஒரு நின்று வார்த்தை மிகுந்த கனி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சகல ஆசீர்வாத கனியினால் நெருக்கும்படி தெரிவிக்கிறதா ஒரு மாபெரும் எழுத்தை கொண்டு வரும்படி தெரிவித்தோம். இயேசு நாமன்ற எல்லா ஜீவனில் நல்லதுக்காக என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உகாரியம் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் இஸ்லாம தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதி எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, இஸ்லாம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.